ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி க்ளோரியஸ் 7 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 33 minutes இருக்கு. இந்த படத்தை ஹெரால்டு பிராங்க்லின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜெரி, பெர்னாண்டோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்காரு. அவர் வந்து கிட்னாப் பண்ணவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வைஃப் ஒருத்தர் கடத்தி இருப்பாரு. அந்த பணக்காரர் பத்தியான நம்ம ஹீரோவை ஹையர் பண்றாரு அவங்க வைஃபை ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கறதுக்காக. அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஹீரோ கள இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அவங்க வைஃபை ஏன் கடத்தினாங்க, நம்ம ஹீரோ அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்கா. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா ஒன்னு யூசுவலான ஸ்டோரி பிளாட். இதே மாதிரி நம்ம 100 படங்கள் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல அடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்ற அளவு இல்ல. படத்துல வர கேரக்டரும் யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடையுமே மிங்கிளாகி உட்காந்து படத்தை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த படமே ஒரு ஆக்ஷன் படம் தான். பட் படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா பயங்கர போரிங்கா இருக்கு. சுத்தமா என்டர்டெயின் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட கோரியோகிராஃப் பண்ணல இவங்க. அதே மாதிரி படத்துல இவங்க எந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டருமே மெயின்டைன் பண்ணல. அது இஷ்டத்துக்கு ஏனோ பிரெடிக்டபிளா தான் போகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஓகேவா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. படம் ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப ஸ்லோவா போகுது படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.